இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் பிளாகர்ஸ் அஃபிஷியல் சேனலில் சப்ஸ்கிரைபர் கேட்கக்கூடிய டவுட்ஸ்க்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிறது தமிழ் பிளாகர்ஸ் Q&A சேனல் வந்து பார்த்துக்கிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து பிளாகர் சம்மந்தமான டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தமிழ் பிளாகர்ஸ் அஃபிஷியல் சேனலில் போய்ட்டு ஏதாவது வீடியோட கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் உங்களுடைய டவுட்ஸ் வந்து கேளுங்க. அதற்குண்டான பதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பிளாகர்ஸ் Q&A சேனல் வந்து வீடியோ வந்து பப்ளிஷ் ஆகும். ஸோ ரெண்டு சேனலுமே நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் வேல்யூபிள் இன்வென்டரி அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சன்ஸில் வந்து ஒரு பிரச்சனை வந்து வரும். புரியுதுங்களா? ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும், அது என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காரு. ஸோ இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா நீங்கள் வந்து ஆட்சன்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய பிளாக்கரில் நீங்கள் போயிட்டு ஏதாவது ஒரு எடிட்டிங் பண்ணால் HTML போய் எடிட்டிங் பண்ணுறது இல்லை லேஅவுட்டில் போய் எடிட்டிங் பண்ணினா உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை வந்து வரும். ஸோ அதனால் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளாக்கரோட செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் எதுவுமே எடிட் பண்ணாதீங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோ எனக்கு வந்து சி நேம் கொடுத்த உடனே சேவ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ வீடியோவில் சொன்ன பிரகாரம் நீங்கள் கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. தென் அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் ஸ்பாட்டுக்கு ஆட்சன்ஸ் அப்ளை பண்ண கோடு காட்டலை. நீங்கள் வந்து அதாவது ஃப்ரீ பிளாக்கருக்கு நீங்கள் வந்து ஆட்சன்ஸ் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து கோடு வந்து காட்டாதுங்க. ஸோ உங்களுடைய ஏர்னிங் செக்ஷன்லேருந்து நீங்கள் பிளாக்கரோட ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்லேருந்து நீங்கள் டேரெக்டாக கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோடுலாம் வந்து காட்டாது. ஸோ டொமைன் ஆட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கோடு காட்டும். அந்த கோடை காப்பி பண்ணி நீங்கள் பிளாக்கரோட எடிட் HTML போயிட்டு எடிட் கீழே வந்து பேஸ்ட் பண்ணணும். பட் ஆனால் உங்களுடைய ஃப்ரீ பிளாக்கருக்கு நீங்கள் பண்ணும்போது கோடு வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நான் ட்விட்டர் மட்டும் இன்ஸ்டாவில் போஸ்ட் போட்டேன். ட்விட்டரில் மட்டும்தான் கொஞ்சம் வியூஸ் வருது, ஃபாலோவர்ஸ் ஒருத்தர் கூட வரல, இன்ஸ்டாவில் சுத்தமாக வியூஸ் வரல அப்படின்னா அது உங்களுடைய கண்டென்ட்டை பொறுத்து இருக்குது. புரியுதுங்களா? இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க, ட்விட்டரில் ஷேர் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற ரீசனுக்காக வந்து எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. உங்களுடைய கண்டென்ட் வந்து அந்த அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து பார்ப்பாங்க. புரியுதுங்களா? இதை நான் பல தடவை நான் சொல்லிட்டேன். என்னுடைய சப்ஸ்கிரைபர் இப்போ இந்த சேனலில் சப்ஸ்கிரைபர் வந்து 1800 பேர் இருக்கிறாங்க. பட் நான் போகிற வீடியோவுக்கு வந்து 200 300 ஸோ அந்த ரேஞ்சில் தான் வந்து போகுது. பட் 1000 பேர் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்லது தான். ஸோ அதே கான்செப்ட் தான் அவங்களுக்கு வந்து நீங்கள் ட்விட்டர்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதிகமான ஆடியன்ஸை நீங்கள் வந்து கேதர் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து வியூஸ் கொஞ்சம் போல் நீங்கள் நினைக்கிற வியூஸ் வந்து எதிர்பார்க்க முடியும். அப்பயும் கூட உங்களுக்கு வந்து கம்பேர் பண்ணுறப்ப ஃபாலோவர்ஸும் அண்ட் வியூஸும் கம்பேர் பண்ணுறப்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இது வந்து எதார்த்தம், எல்லா சோஷியல் மீடியாவிலும் இப்படி தான் வந்து இருக்கும். புரியுதுங்களா? ஒருவேளை உங்களுடைய கண்டென்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு அப்படின்னா மேபி உங்களுடைய வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணா ஓகே, ஸோ இது வந்து ப்ரீவியஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. ஓகே, ஸோ நான் வந்து ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 2-3 போஸ்ட் வந்து ஐ கனாட் மோர் வேர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. லெஸ் தென் 200 இல்லைனா 250 வேர்ட்ஸ் இட் வில் அஃபெக்ட் அப்படின்ட்டு இருக்காரு. ஓகே, ஸோ 2-3 போஸ்ட் வந்து நான் வந்து 200 இல்லைனா 250 வேர்ட்ஸில் தான் போஸ்ட் போட்டிருப்பேன், அது வந்து எதுவும் அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காரு. நான் சொல்லக்கூடிய எல்லா வீடியோலையும் லைவ்லையும் நான் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு போஸ்ட்டும் ஒரு 450 வார்த்தைக்கு இருக்கிற மாதிரி வந்து போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஏன் அப்படின்னா, உங்களுடைய அப்ளிகேஷன் நீங்கள் வந்து ஆட்சன்ஸ் கிட்ட சப்மிட் வந்து பண்ணுறீங்க, அதாவது உங்களுடைய பிளாக்கரை நீங்கள் வந்து சப்மிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் நீங்கள் சப்மிட் பண்ண அந்த டேட்டு வரைக்குமாவது இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 450 வார்த்தைக்கு மேலே இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஓகே நீங்கள் வந்து உங்களை கிரியேட்டராக வந்து மதிப்பாங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஏதோ இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறீங்க, உங்களுக்கு வந்து நல்லா எழுதுறதுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது மிஸ்டேக் நீங்கள் பண்ணியிருந்தா கூட அட்லீஸ்ட் கடைசியாக வந்து இந்த தகுதியாவது அவங்க வந்து பார்ப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ போஸ்ட் நிறையா போட்டிருக்கீங்க, இன்ஃபர்மேஷனை வந்து போட்டிருக்கீங்க, அண்ட் எல்லா விஷயங்களையுமே நீங்கள் வந்து மக்களுக்கு புரிகிற மாதிரி, பீப்புள்ஸ்க்கு சப்ஸ்கிரைபருக்கு புரிகிற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க அப்படின்னா அந்த ரீசனுக்காக கூட கடைசி நேரத்தில் உங்களுக்கு வந்து ஆட்சன்ஸ் வந்து அப்ளை கொடுக்கலாம். அது மட்டும் கிடையாது, அது இல்லாமல் இந்த விளம்பரமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமான வேர்ட்ஸ் போட்டு எழுதுகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிக்கலுக்கு உள்ளே தெரிகிற விளம்பரமும் உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து தெரியும். அந்த ரீசனுக்காக தான் நம்ம வந்து அதிகமாக வேர்ட்ஸ் போட்டு எழுத சொல்கிறது. நீங்கள் வந்து ஆட்சன்ஸ் அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து 250 இல்லைனா 350 போட்டால் கூட ஒன்றும் வந்து பிரச்சனை வந்து கிடையாது. ஸோ ஆட்சன்ஸ் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுற வரைக்குமாவது உங்களுடைய பிளாக்கரில் அந்த அளவுக்கு வந்து வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. ஒருவேளை 250-300 வேர்ட்ஸில் நீங்கள் போட்டு உங்களுக்கு வந்து ஆட்சன்ஸ் அப்ரூவல் கிடைச்சாலும் ஓகே, சந்தோஷம்தான். ஓகே, தென் அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, அப்புறம் பிளாக்கரில் ரொம்ப நாள் போஸ்ட் போடாமல் இருந்தேன், இப்போ எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. நீங்கள் அதையே சொல்லிக்கிட்டே இருக்காமல் நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் போஸ்ட் போட ஆரம்பிங்க. போஸ்ட் போட்டுட்டு தென் அதுக்கப்புறம் வந்து ஆட்சன்ஸ் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்களேன். உங்களுடைய பிளாக்கரை ஃபஸ்ட்டு வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணுங்கள். புரியுதுங்களா? ஒரு 10 நாள் தொடர்ந்து போஸ்ட் போடுங்க, இல்லைனா 1 மாதம் தொடர்ந்து போஸ்ட் போடுங்க. தென் அதுக்கப்புறம் வந்து ஆட்சன்ஸ் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்து வராது. 2020 எப்படி பிளாக்கர் ஸ்டார்ட் பண்ணுறது, பிகாஸ் தெர் ஆர் மோர் சேஞ்ச் இன் அப்டேட். ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டம் ரோபோ டெக்ஸ்ட் எக்ஸெட்ரா எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. அந்த 2020 பிளாக்கரில் நிறைய அப்டேட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து செப்பரேட்டாக நீங்கள் வந்து ஒரு வீடியோ போடலாமே அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து
வந்து போகிறேன். அண்ட் இன்னுமே வந்து பிளாக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க, புரியுதுங்களா? ஸோ இந்த லேபிள் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இதுக்கு முன்னாடி வேறு மாதிரி இருந்துச்சு, இப்போ வேறு மாதிரி வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இமேஜ் ஆட் பண்ணக்கூடிய அந்த ஆப்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து கேப்ஷன் வந்து ஆட் பண்ணுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜோட சைஸ் எல்லாமே நம்ம வந்து லார்ஜ் ஸ்மால் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதோட எடிட்டிங் செக்ஷன் எல்லாமே கொஞ்சம் போல் மாற்றிருக்கிறாங்க. இன்னும் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இன்னும் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் வந்து பண்ணலை. இப்போ ஒரு வீடியோ போட்டோம்னா மேபி அது சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பழைய வீடியோ பார்க்குறப்போ நீங்கள் வந்து பழைய இது போட்டிருக்கீங்க, ஸோ புதுசாக இப்போ அப்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்வாங்க. ஸோ அதனால் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஃபுல் கம்ப்ளீட் ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து அண்ட் ஒரே வீடியோவை நம்ம வந்து போடுவோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அல்டர்னேட் பேஜ் வித் ப்ராப்பர் கனானிக்கல் டேக்கை பற்றி சொல்லியிருக்காரு. அண்ட் டூப்ளிகேட் வித்தவுட் யூசர் செலக்டட் கனானிக்கல் பேஜ் 2 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எரர் வந்து கிடையாதுங்க. ஆக்சுவலாக என்னென்னா உங்களுடைய பிளாக்கரில் இருக்கக்கூடிய இந்த டூப்ளிகேட் கண்டென்ட்டாக இருக்கட்டும், இல்லை அல்டர்னேட் பேஜ் வந்து ப்ராப்பர் கனானிக்கலாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் கன்சோல் வந்து ஃபில்டர் வந்து பண்ணுது, புரியுதுங்களா? ஃபில்டர் பண்ணி அது உங்களுக்கு வந்து உங்களுடைய பிளாக்கருக்கு அது இஷ்யூ வராத அளவுக்கு அது ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு வந்து வச்சுக்குது, புரியுதுங்களா? ஸோ அந்த சர்ச் கன்சோலில் இருக்கக்கூடிய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து சர்ச் கன்சோலில் காட்டக்கூடிய எக்ஸ்க்ளூடட் எரர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எரர் வந்து கிடையாது. சிலது உங்களுடைய பிளாக்கரை வந்து சேஃப்டி பண்ணுறதுக்காகவும் இந்த மாதிரி டூப்ளிகேட் கண்டென்ட் வந்து கிரியேட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காகவும் உங்களுக்கு வந்து ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு வந்து வச்சிருக்கு. அது எல்லாமே உங்களுக்கு வந்து எரர் வந்து கிடையாது. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக வந்து புரியும், புரியுதுங்களா? பட் அதனாலேயும் உங்களுக்கு வந்து ஆட்சன்ஸ் வந்து அப்ரூவல்லாம் தராமலாம் இருக்க மாட்டாங்க, புரியுதுங்களா? இதன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்டு ஃபார் ரிவ்யூவில் வந்து ஒரு 6 கொஸ்டின் இருக்குதுன்னு நினைக்கிறேன், 6 கமெண்ட் இருக்குது. ஓகே. ஸோ ஓகே ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா கூகுளில் வந்து போயிட்டு நம்ம வந்து 2020 ஒவ்வொரு போஸ்ட் வந்து எவ்வளோ லென்த்தாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து தேடி இருக்காராம். ஸோ அதில் வந்து 300 வேர்ட்ஸ் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது தான் உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் வந்து ஆட்சன்ஸ் அப்ளை பண்ணுற வரைக்குமாவது இந்த 400 இல்லை 450 ரேஞ்சுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய போஸ்ட் வந்து போடுங்க. அது ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுடைய பிளாக்கர் அவங்க வந்து செக் பண்ணுறப்ப அட்லீஸ்ட் வந்து மற்ற ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக் நீங்கள் பண்ணியிருந்தாலுமே கூட இந்த 450 வேர்ட்ஸ் நீங்கள் போட்டு எழுதுறப்போ ஓகே ஒரு பிளாக்கருக்கு தேவையான கண்டென்ட் வந்து கரெக்டான வேர்ட்ஸ் போட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணி எழுதியிருக்கிறாங்க, ஸோ இன்ஃபர்மேஷனாகவும் கொடுத்துருக்குறாங்க. அட்லீஸ்ட் இந்த குவாலிஃபிகேஷனுக்காக நம்ம வந்து ஆட்சன்ஸ் வந்து அப்ரூவல் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று நீங்கள் அந்த மாதிரி பழக்கப்படுத்திக்கிட்டாலே உங்களுக்கு வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் தெரிகிறப்பையும் உங்களுக்கு வந்து அதிகமான அட்வர்டைஸ்மெண்ட் வந்து தெரியும். போஸ்ட் லென்த் அதிகமாக இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா தென் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கண்டென்ட்டோட லென்த்தை நீங்கள் குறைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆன்லைனில் நிறைய வெப்சைட் வந்துருக்கு, எத்தனை வேர்ட்ஸ் வந்து உங்களுடைய டோட்டல் பேராகிராஃபில் வந்து எத்தனை வேர்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம், புரியுதுங்களா? ஏதோ ஒரு சைட் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்றாரு, அதுக்கு பதில் வேறு ஒரு சைட்டு வந்து ஓகேவா அப்படின்றாரு. அதில் வந்து வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கவுண்டிங்காக காமிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லைங்க, அந்த சைட்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரோ இந்த ஆட்மப் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் நம்ம சைட் சப்மிட் பண்ணும்போது டொமைன் ஆட் பண்ணி தான் சப்மிட் பண்ணணுமா? ஓகே, இதுக்கு நான் வந்து ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அவருக்கு வந்து. ஸோ லாஸ்ட்டாக போட்ட அந்த ஆட்மப் வீடியோ பார்ட் 3 வீடியோவில் வந்து இந்த கேள்விக்கு நான் வந்து ஆன்சர் பண்ணிவிட்டேன். அதை நான் சொல்லியே மென்ஷன் பண்ணி தான் நான் வந்து ஆன்சர் பண்ணியிருப்பேன். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆட்மப் அப்ரூவ் பண்ணால் நாம் என்ன பண்ணணும்? ஸோ ஆட்மப்புக்கும் அண்ட் ஆட்சன்ஸ் டைரக்ட் ஆட்சன்ஸுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் வந்து இந்த ஆட்மப் கிரியேட் பண்ணக்கூடிய வீடியோ 3 வீடியோ போட்டிருக்கேன். 3 வீடியோலையுமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். புரியலைன்னா திரும்ப பாருங்கள், புரியுதுங்களா? ஆட்மப் அக்கௌண்ட் வந்து பெரிய ஸ்பெஷல் அக்கௌண்ட்லாம் வந்து கிடையாது, புரியுதுங்களா? அதில் க்ரியேட் பண்ணால் உடனே உங்களுக்கு வந்து பிளாக்கர் ஆட்சன்ஸ் அப்ரூவல் தருவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு இதுவும் வந்து கிடையாது, புரியுதுங்களா? அது ஆட்சன்ஸ் மாதிரி நார்மல் ஒரு அக்கௌண்ட்டு. பட் ஆட்மப் வந்து அப்ளிகேஷன் கிரியேட்டர் இருக்காங்க பார்த்தீங்களா, ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் கிரியேட்டர். ஸோ அவங்களுக்காக உருவாக்கப்பட்ட அந்த ஆட்சன்ஸ் சர்வீஸ் தான் இந்த ஆட்மப், புரியுதுங்களா? பட் அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி உங்களுடைய பிளாக்கருக்கு நீங்கள் வந்து ஆட்சன்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இவ்வளோதான் நான் சொல்ல வந்தது, புரியுதுங்களா? போட்டு வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. அண்ட் ஓகே, ஸோ இந்த கேள்விக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பிளாக்கர் வந்து ரிவ்யூ பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ இவரும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அறிவின்னு நினைக்கிறேன். இன்னொன்று அது வந்து ஸ்பேமில் வந்து போயிருக்கு. ஸோ ரெண்டும் வந்து ரிவ்யூ பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் ரிவ்யூ பண்ணிவிட்டு சொல்கிறேன், புரியுதுங்களா? இந்த வீடியோ இதுக்கு மேலே என்ன பேசினோம்னா லென்த் ஆகும். அண்ட் கடைசி ஃபைனல் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ ஆட்மப்பில் இருந்து பிளாக்கர்ஸுக்கு ஆட்ஸ் போட்டு ஆட் பண்ணலாமா? இதை பேசிக்கே நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, புரியுதுங்களா? ஆட்மப்புக்கும் கூகுள் ஆட்சன்ஸுக்கும் ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட்லாம் வந்து கிடையாதுங்க. இந்த 3 வீடியோவும் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும், புரியுதுங்களா? ஸோ இந்த கேள்வி வந்து தப்பான கேள்வி, வீடியோ வந்து கிளியராக வந்து பாருங்கள், புரியுதுங்களா? ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பிளாகர் சம்பந்தமான A to Z வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.